விஜயகாந்தினுடைய சேவை என்பதை நரேந்திர மோடி நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் விஜயகாந்த். நரேந்திர மோடியுடன், அமித்ஷாவுடன், ஜே.பி. நட்டாவுடன் சில பேர் பேசிக் கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நேற்று கூட நரேந்திர மோடி அவர்கள் சில செய்திகளை சொல்லி அனுப்பி இருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பிரேமலதா அம்மையார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் அணியில் தான் இருப்பார் என்ற ஒரு கட்டமைப்பு வந்துவிட்டது. பிரேமலதா அவர்கள் நரேந்திர மோடிக்கு மிக 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 நெருக்கமான ஒரு அமைப்பில் இருந்தவர் ஒரு காலத்தில். அதை தொடர்ந்து பார்த்தால் நிர்மலா சீதாராமனும் பிரேமலதாவும் பேசியதனுடைய அழுத்தம் என்பது ஜனவரி ஒரு 10 தேதி வாக்கில் வெளியில் தெரிஞ்சு விடுங்க சிவா. வட இந்தியாவில் விசிகா என்பது திருமாவளவன் என்பவர் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் டெல்லியில் செயல்படுகிறாரோ என்ற அச்சமும் கூட திமுக மூத்த தலைவர்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது. ராகுல் காந்தியிடம் போய் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிர் நிலையில் பற்பல விஷயங்களில் பொதுமக்கள் தீவிரமாக எதிர்த்து வருகிறார்கள். அதைத்தான் பாஜக காசாக்க மாற்றும், என்கேஷ் செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு அனுமதியை நரேந்திர மோடி தந்து விட்டார். இந்த பின்னணியில் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி பின்னணி அடைந்தாலும் பாஜக முன்னணி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறையில், குறிப்பாக தமிழகம் தாண்டி டெல்லியில இருந்து கொண்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை தகவல்களையுமே துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நெல்லை சிவா, இப்படி நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க. ஏற்கனவே இங்கே குளிருது ரொம்ப. நான் 5 ஷர்ட் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் குளிர வச்சிட்டீங்க. என்ன மனம் குளிர்ந்து விட்டது. காரணம், நான் இத்துடன் 47 சம்மர் 47 விண்டரை பார்த்துருக்கேங்க டெல்லியில். இன்னும் 3 வருஷம் அந்த சாஃப்ட் செஞ்சுரி ஆயிடும். ஓகே சார். இப்போ டெல்லியில நீங்க குளிரோட இருந்துட்டு இருக்கீங்க சார். இப்போ நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அனலை கிளப்ப போகிறது சார். நீங்க நம்ம 2 பேரும் சண்டை போடலாம். நீங்க நம்ம 2 பேரும் சண்டை போடலாம். காரணம் என்ன, போன வீடியோவில் நீங்க போட்டீங்கன்னு எல்லா நேயர்கள் எழுதி இருந்தாங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, ராஜகோபாலன் கோவப்படாதீங்க. எனக்கு நெல்லை சிவாவை பார்த்தாலே பயமா இருக்குது. ஏதான ஒரு கேள்வி கொண்டு வரோன்ட்டு. இல்ல சார், எல்லாமே உங்களுடைய அனுபவம் தான் சார் எங்களுடைய இந்த லெவலுக்கு வந்ததுக்கான காரணமே சார். ஓகே சார். சார், இப்போ தமிழகத்துல பெரும் பரபரப்பாக இருக்கக்கூடியது தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிக கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு அசூர வளர்ச்சி கண்டு குறுகிய காலத்திலேயே தமிழகத்துல எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆனா விஜயகாந்த் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட பிறகு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தேய்மானத்துல பின்னோக்கி சென்றுகிட்டு இருந்துச்சு. இப்போ விஜயகாந்த் அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இதன் பிறகு தேமுதிகவுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்க போறது? கண்டிப்பாக அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கும் அவர் செய்த ஒரு சேவை, விஜயகாந்தினுடைய சேவை என்பதை நரேந்திர மோடி நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் விஜயகாந்த். எது இருப்பினும் தாங்கள் கூறியது மாதிரி திமுகவினுடைய எதிர்காலம் என்பது என்னை பொறுத்த மட்டில் பிரேமலதா அம்மையாருடைய எதிர்காலத்திற்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நரேந்திர மோடியுடன், அமித்ஷாவுடன், ஜே.பி. நட்டாவுடன் சில பேர் பேசிக் கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நேற்று கூட நரேந்திர மோடி அவர்கள் சில செய்திகளை சொல்லி அனுப்பி இருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பிரேமலதா அம்மையார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் அணியில் தான் இருப்பார் என்ற ஒரு கட்டமைப்பு வந்துவிட்டது. அதனால்தானோ என்னமோ மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் விஜயகாந்த் பக்கத்திலே ரொம்ப நாள் நின்று அனுதாபம் தெரிவித்தார். ஆக மொத்தம் அந்த கட்சி என்பது கட்டுக்கோப்பாக இருக்குமா இருக்காதா எல்லாம் ஒரு வாரத்திற்குள் தெரிந்துவிடும். அடுத்த வாரம் நான் கேள்விப்படுகிறேன், ஜனவரி 7-8 தேதி வாக்கில் ஒரு தேசிய அமைப்பு குழு ஒன்று வைக்க போகிறாங்கன்னுட்டு. அதில் ஒரு பாலிசி டிசிஷன் எடுப்பாங்க. எது இருப்பினும் தேமுதிக என்பது ஒரு அமைப்பு வாய்ந்த கட்சி. அதற்கு மத்திய பாஜக ஆமோதித்து சப்போர்ட் கொடுக்கும் தான் இங்கே டெல்லியில் பேசுகிறாங்க சிவா.
ஓகே சார். இந்த விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த துக்க நிகழ்வுல தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துக்கிட்டாங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதை தாண்டி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்டாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வுல பிரேமலதா அவர்களும், நிர்மலா சீதாராமன் அவர்களும் தனிப்பட்ட முறையில சில தகவல்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் வெளிவருகிறது சார். அப்படி என்ன சார் பேசியிருப்பாங்க? பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஒரு தூதுவராக அந்த துக்கத்தில் தன்னுடைய பங்கை ஏற்பதற்காகத்தான் நிர்மலா சீதாராமனை தமிழகத்திற்கு அனுப்பி வைத்தார் நரேந்திர மோடி. விஜயகாந்த் மீது இருக்கக்கூடிய அன்பு, பாசம், அதையும் தவிர பிரேமலதா அவர்கள் நரேந்திர மோடிக்கு மிக 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 நெருக்கமான ஒரு அமைப்பில் இருந்தவர் ஒரு காலத்தில். அதை தொடர்ந்து பார்த்தால் நிர்மலா சீதாராமனும் பிரேமலதாவும் பேசியதனுடைய அழுத்தம் என்பது ஜனவரி ஒரு 10 தேதி வாக்கில் வெளியில தெரிஞ்சு விடுங்க சிவா. ஆனால் இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் பேசியது என்ன என்று கேட்டால், திமுகவிற்கு எதிர்வினையில் தான் பிரேமலதா இருப்பார் என்ற கருத்து தான் அந்த அம்மையாருக்கு இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி, இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை பார்த்த பிறகு, அங்க வந்த பிறகுதான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக அலுவலகத்துல கோயம்பேடுல வச்சிருந்தாங்க. உடனடியாக நேரு ஸ்டேடியத்துல வைத்து உரிய மரியாதை செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அண்ணாமலை அவர்கள் முன்வச்சாங்க சார். இந்த கோரிக்கை உடனடியாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றினாங்க. இதன் பின்னணியில ஏதாவது என்ன நடந்திருக்கும் சார்? தேசிய அளவில் அனுதாபத்தை தன்னுடைய தகப்பனார் மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் ஐயா கருணாநிதியினுடைய ஒரு சித்தாந்தத்தின்படி அவருக்கு ஒரு இடத்தில் ஹைகோர்ட்லாம் போய் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி பர்மிஷன் கொடுக்காத விட்டுட்டாரேங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் மனதில் இருந்து இருக்கும். அந்த வேண்டுகோள் வந்தபடி உடனே செய்ததற்கு அண்ணாமலையினுடைய அழுத்தமும் காரணமாக இருந்திருக்கும். இது தமிழக அரசியலில் ஒரு புதிய உணர்த்தலை செய்திருக்கிறது. அனுதாப அலையில் திமுக எதிர்த்து போகக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம் தான் மு.க. ஸ்டாலினுக்கு இருந்திருக்கக்கூடும் என்று பல ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். சிவா. ஓகே சார். இப்போ நம்ம தமிழக அரசியல் குறித்த நிகழ்வுகள் பேசுவோம் சார். இப்போ பாமக தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு ஒரு சந்திப்பு நிகழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது சார். இது வந்து பாமக, திமுக கூட்டணி குறித்து பேசியிருப்பாங்க. கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சந்திப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். கண்டிப்பாக விசிக வெளியில் வரும் என்பதையும் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், வட இந்தியாவில் விசிக என்பது திருமாவளவன் என்பவர் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் டெல்லியில் செயல்படுகிறாரோ என்ற அச்சமும் கூட திமுக மூத்த தலைவர்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது. ராகுல் காந்தியிடம் போய் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலினை எதிர்த்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலை எதிர்த்தும் சொல்லி வருகிறார். அதனால்தான் கமலஹாசனை கொண்டு அறிமுகம் செய்தார். திமுகவினுடைய எதிர்வினையாக கமலஹாசனும் ராகுல் காந்தியும் சந்தித்தார்கள். ஆனால் கமலஹாசன் பல்டி அடித்துக் கொண்டு திமுக பக்கமே போயிட்டார். இப்பொழுது இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிகவுடைய தலைவர் திருமாவளவன் தனிப்பெருமை செய்யப்பட்டு விட்டார். அவர் டிஎம்கே கூட்டணியில் இருந்தாலும் அவரை சீரியஸாகவோ அல்லது ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கையுடன் பார்ப்பதாக தெரியவில்லை. அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக பாமக திமுகவுடன் கூட்டணி லோக்சபா தேர்தலில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சிவா. சார், இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பரவலாக எல்லா மாவட்டங்களிலுமே குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி, தலித் மக்களுடைய வாக்கு இருக்கிறது சார். ஆனா பாமகவை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் வலுவா இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திமுக விசிகாவை வெளியேற்றுமா சார்? வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கா சார்? அது கற்பூரமும் தீக்குச்சியும் ஒரே ரூம்ல இருக்காது. எலியும் பூனையும் ஒரு ரூம்ல இருக்க முடியாது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு திமுக விசிகாவை தள்ளி விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், வட இந்தியாவில் காங்கிரஸ் தோற்று போன நிலைமையில் திமுக தமிழ்நாட்டில் ஒரு தோற்கக்கூடிய நிலைமையில் இருப்பதாக விசிக கருதும் நிலைமையில் ஒருவேளை விசிக கூட பாஜக பக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஓகே சார். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சார், இப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைமையில தமிழ்நாட்டுல கடந்த காலங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி உருவானது போல மீண்டும் ஒரு அலையன்ஸ், மிகப்பெரிய ஒரு வலுவான அலையன்ஸ் உருவாகுமா சார்? ஒரு 8 கட்சிகள் வரக்கூடியும் என்று தான் பேசுகிறார்கள் வட இந்தியாவில். ஜே.பி. நட்டா அவர்கள் அதற்கான ஒரு அனுமதியை அண்ணாமலைக்கு தந்துவிட்டார். நரேந்திர மோடியிடம் பேசிவிட்டார்கள். திமுக தான் எதிரி நம்பர் 1 என்று சொல்லி அரசியல் களத்தில் இறங்கினால்
எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக ஓட்டை விட அதிகமாக பெறலாம் என்ற அழுத்தம் மத்திய பாஜகவிடம் இருக்கிறது. அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு எதிர் நிலையில் பற்பல விஷயங்களில் பொதுமக்கள் தீவிரமாக எதிர்த்து வருகிறார்கள். அதைத்தான் பாஜக காசாக்க மாற்றும், என்கேஷ் செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு அனுமதியை நரேந்திர மோடி தந்து விட்டார். இந்த பின்னணியில் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி பின்னணியில் அடைந்தாலும் பாஜக முன்னாடி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. விசிக பாஜக வருமா என்றாலும் சில சித்தாந்த ரீதியில் அது வர முடியாது. காரணம் என்ன என்று கேட்டால் சிறுபான்மையர் வாக்கு விசிகாவிடம் இருக்கிறது. எப்படி அதிமுக பாஜக விட்டு வெளியே போய்க்கிறதோ, எடப்பாடி பழனிசாமி இப்பெல்லாம் நெத்தியில விபூதி இல்லாத இருக்காரோ, 2024 தேர்தலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, 2026 தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காரோ, இந்த பின்னெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழக அரசியலில் மாற்றங்கள் வருவதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. இன்னும் ஓரிரு வாரத்தில் தமிழக அரசியல் சூழ்நிலை சிறப்படுத்தப்பட்டுவிடும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்கார்.